ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் நான் சரி ஒரு விஷயத்த நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, இது மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு என்ன சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் என் ஃபேமிலி விஷயத்தில் எதுலேயும் தலையிடாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லதுங்க அப்படின்னோடனே, ஏன் இப்படி திடீர்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, ஆமாங்க, நீங்கள் உங்கள் தங்கச்சி விஷயத்தில் எதுலேயும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் நான் அதே மாதிரி நீங்கள் மட்டும் ஏன் என் குடும்பத்து விஷயத்துலையும் சரி, எங்கள் அண்ணனோட ஃபேமிலி விஷயத்துலையும் சரி ஏன் நீங்கள் தலையிடுறீங்க? வர வர நீங்கள் எதுக்கு என் ஃபேமிலி விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னோடனே, அப்போ நான் எதுவுமே பேசக்கூடாதா உங்கள் வீட்டை பற்றி அப்படின்னோடனே, ஆமாங்க, பேசக்கூடாது. உங்கள் அம்மா போன வாரம் என்ன சொன்னாங்க, உங்கள் தங்கச்சி இங்கே கோச்சிக்கிட்டு இருந்தப்போ என்ன சொன்னாங்க, இது மாதிரி என் பொண்ணு இந்த வீடு இது என் வீடு, அதனால் எத்தனை நாள் வேணாலும் என் பொண்ணு இருப்பா, அதை கேட்குறதுக்கு நீ யார்? நான் இத்தனைக்கும் ஒன்றுமே கேட்கல. நான் என்ன சொன்னேன்னா, என்ன ஜெயா பிரச்சனை, எதாக இருந்தாலும் சொல்லு, நான் அண்ணங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். என் பொண்ணு 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே எதுக்கு நீ பேசணும்னு சொல்கிற பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆமாங்க, ஒரு பொண்ணு இப்போ நம்ம நாத்தனாக இருந்தாலும் நம்மளுக்கு கூட பிறந்த தங்கச்சியாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க உங்கள் ஹஸ்பண்டோட பிரச்சனை பண்ணிட்டு வர்றாங்கன்னா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி அவங்கள நம்மளே இருக்க வச்சுக்கிட்டோம்னா, அவங்க வாழ்க்கையை நம்மளே இது பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே. அதை புரிஞ்சுக்காம இவங்க பாட்டுக்கு என்ன பேசுனாங்கன்னா, என் விஷயத்தில் எதுவுமே என் பொண்ணு விஷயத்தில் தலையிடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து நான் முடிவு பண்ணேன், சரி இவங்க இவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிரித்து பார்க்குற மாதிரி தானே பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளும் இனிமேல் அப்படி இருந்தால் தான் நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அதனாலேயே நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இதுக்கப்புறம் நம்ம எதையும் அவங்கக்கிட்ட நம்மளும் சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பார்த்துக்கணும், பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டு தான் ஒரு 2, 3 நாளாக நான் அவங்க அம்மாட்ட கூட சரியாக பேசலை, பண்ணலை, எதுவுமே செய்யலை. பேசியிருந்தாலும் அதை அவங்க ஒரு இதாக எடுத்துகிட்டு போகல. அப்படிங்கிறப்போ அவங்க இது பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். அதனால அடுத்த நாள் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சரியான ஒரு இதில் முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் இது தானே தவிர, நீங்கள் கூட என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்க, என்ன விஷயமா நீ இப்படி அமைதியாக இருக்கிற, என்ன இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோன்னே, நான் அதுக்கு தான் சொன்னேன், இது மாதிரி ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்கன்னு சொன்னேன். இந்த விஷயத்த நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, இது மாதிரி எதாக இருந்தாலும் நீ குறை சொல்கிற, எங்கள் அம்மாவை குறை சொல்கிற, என் தங்கச்சியை குறை சொல்கிற அப்படின்ட்டுருவீங்க. இன்றைக்கி உங்கள் அம்மா சொன்னது சரியா, அதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அது மட்டும் கரெக்டான ஒரு விஷயமா? நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறப்போ நானும் அதே மாதிரி தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் இப்போ எங்கள் அண்ணன் ஏன் இது மாதிரி கடை ஆரம்பிச்சிருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறீங்க. இதே விஷயத்த நான் கேட்டேன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? அதை கேட்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னோடனே, சரி விடு, நான் அதெல்லாம் எதுவும் நான் கேட்கல, பண்ணலை, எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். நானும் அதுக்கு கவலைப்படலை. ஏன் அப்படின்னா, எப்போதுமே இவர் அவங்க அம்மாவை பற்றியோ தங்கச்சியை பற்றியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதை கேட்டுக்குவார். ஏன்னா அது எனக்கு எதிராகவே திருப்பி விட்டுட்டு போயிடுவார். நீ தான் இந்த மாதிரி சொன்ன பண்ண, எங்கள் அம்மாலாம் நல்லவங்க தான், தங்கச்சியெல்லாம் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனாலேயே நான் என்ன பண்ணுறதுன்னா, இப்போதைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நேருக்கு நேராக நான் கேட்டு விட்டுறது. ஏன்னா நம்ம கேட்காம ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுருந்தோன்னா அது நம்மளுக்கும் கஷ்டம். அதை நம்மளை அவங்கள்ட்ட நம்ம கேட்டாதனாச்சும் நம்ம மனசு கொஞ்சம் சரியாக இருக்கும். ஆனால் கேட்காம இருந்தோன்னா அது நம்மளுக்கு மனசுக்குள்ளே இதாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்காம நான் கேட்டு விட்டுட்டேன். இது மாதிரி ஏன் இது பண்ணீங்க, செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு விட்டுட்டேன். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அவராகவே என்கிட்ட சொன்னார், நீ சொன்னது கரெக்டு தான், எங்கள் அம்மா புரிஞ்சுக்காம தான் பேசுகிறாங்க, ஏன் என்ன பண்ணாங்க, உங்களை ஏதாச்சும் பேசியிருப்பாங்க, அதனால் இப்போ என்கிட்ட நீங்கள் கவலையாக சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, இல்லை இல்லை, நான் அதெல்லாம் கிடையாது, நேற்று தங்கச்சியோட விஷயமா நான் மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறதுக்காக முடிவெடுக்கிறதுக்காக கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அதுக்கு அம்மா அவ்வளோ பேச்சு பேசுனாங்க, நீ என்ன உன் தங்கச்சி இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா பண்ணலன்னு. நான் அதை சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் அதெல்லாம் இல்லைம்மா, தங்கச்சி இங்கே இருக்கணும் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. அவள் கோவப்படாமல் வீட்டில் சண்டை போட்டுக்காமல் இங்கே இருந்தால் எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும், 1 மாதம் என்ன 6 மாதம் கூட இருக்கட்டும், நான் அதுக்காகலாம் நான் இது பண்ணல அப்படின்னோடனே, இல்லை இல்லை, அதெல்லாம் தெரியும், என் பொண்ணு இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நானும் என் பொண்ணு வேணால் வாடகை வீடு பிடிச்சிட்டு போய்க்கிறோம், நீ வேணால் இரு, நீ உன் ஒய்ஃபும் இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ புரியுதா அவங்களுக்கு? எதையுமே புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது கிடையாது. நம்ம என்ன விஷயம் சொன்னாலும் அவங்க அதை ஏட்டிக்கு போட்டியாக எடுத்துக்கிறது தானே தவிர, அதை ஒரு நல்ல விதமாக
எடுத்துக்கிட்டு பேசணுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எதா இருந்தாலும் வந்து 1க்கு 2ஆ எடுத்துகிட்டு பேசுகிறது, எதையுமே வந்து ஒரு நிரந்தரமாக பேசுறதில்ல, பண்ணுறதில்ல அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னோனே